அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். தற்போது சிறையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பாக ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகள் இன்று கொழும்பில் விசேட ஊடக சந்திப்பை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன மற்றும் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்க உள்ளனர். இதில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்டவரின் வெட்டுக்கு இலக்காகிய நிலையில் தாயும் சகோதரனும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாழ்வெட்டுக்கு இலக்கான தாயும் சகோதரனும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக தாயார் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மனநலம் பாதிக்கப்பட்டவரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் நீதிமன்ற அனுமதியுடன் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். கெண்டன்யத்த ராகம பலுவு பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது போதைப்பொருள் சுமார் 10 கோடி ரூபாய் பணத்துடன் இருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 8.168 கிலோ போதைப்பொருள், 666 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் 8,23,000 பணம், 3 மின்சார ஸ்கூட்டர்கள், ஒரு வேன், ஒரு கார், ஒரு முச்சக்கர வண்டி, பல உரிம தகடுகள் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்களுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது வீட்டில் இருந்து 3 வேளை உணவு மற்றும் பானங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் குடும்ப உறுப்பினர்கள் விடுத்த வேண்டுகோளை அடுத்தே அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையில் இன்று கவனம் செலுத்த வேண்டும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இந்த நிலைமையை எதிர்பார்க்கலாம். மேலும் குறித்த பகுதிகளில் வெப்பநிலை 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை கடுமையான நீரிழப்பு இதயத்தையும் மூளையையும் பாதிக்கும். இந்த நிலைமைகளை தவிர்க்க அதிக தண்ணீர் பருக வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது. விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி நாடளாவிய ரீதியில் வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் 5077 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், இராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். பல கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் திங்கட்கிழமை படிப்புறக்கணிப்பில் ஈடுபட அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளது. வைத்தியர்கள் இடமாற்றம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் நாடு தழுவிய பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அம்பாறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து ஒன்று பாரவூர்தியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்று அதிகாலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் 133வது கிலோமீட்டர் தூர அருகே சிமெண்ட் ஏற்றிச் சென்ற பாரவூர்தியின் பின்புறத்தில் சொகுசு பேருந்து மோதி இவ்வாறு விபத்து ஏற்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உயர் இரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூர் கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரணில் விக்ரமசிங்க தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அவரின் உடல்நிலை, அதாவது உயர் இரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூர் கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்.
இதனைத் தொடர்ந்து அவரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றொரு பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ரணில் விக்ரமசிங்க பிணை முறி மோசடி மூலமாக 1100 கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தை நாசமாக்கி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் வாளால் வெட்டி நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள உடப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த நபருக்கு சொந்தமான வாடியில் நேற்று இரவு இரு கடத்தொழிலாளர்களிடையே கைகலப்பு இடம்பெற்றுள்ளது. கைகலப்பு முற்றியதில் இருவருக்கும் இடையில் வாள்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இதில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்டவர் மட்டக்களப்பைச் சேர்ந்த சின்னத்தம்பி வடிவேல் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் ஒருவரும் மந்தியை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். நீண்ட காலமாக நிலவும் வாகன இலக்க தகடு பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட டெண்டர் குழு கிடைக்கப்பெற்ற டெண்டர்களை மீளாய்வு செய்து வருகின்றது. குறித்த குழு டெண்டர் ஏலங்களை அதிகாரப்பூர்வமாக திறந்து சிறந்த வழங்குனரை விரைவில் அங்கீகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் சுகாதாரத்துறையில் கடுமையான நெருக்கடி ஏற்படும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அதன் செயலாளர் மருத்துவர் பிரபா சுகதாச, பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக 2500க்கும் மேற்பட்ட நிபுணர்கள் மற்றும் மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ நிபுணர்கள் தொடர்ந்து வெளியேறுவது மருத்துவமனைகளை கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாக்கியுள்ளது என்றும், சுகாதார அமைச்சின் குறுகிய பார்வை மற்றும் திறமையற்ற கொள்கைகள் நிலைமையை மோசமாக்குகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.